அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் அம்மா அவர்களின் ஆசையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும் அந்த ஆசையோடு அவர் பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் தோற்றிய புலியாக எவ்வளவு வக்கிர மனநிலை இருந்தால் எவ்வளவு குரோத மனநிலை இருந்தால் இன்றைக்கு புரட்சி தலைவரும் இல்ல அம்மாவும் இல்ல கலைஞரும் இல்ல. அதனால பன்னீர்செல்வம் அவர்கள் நான் தேர்தலையும் இந்த 26 தேர்தலையும் அமமுக சார்பில் நான் போட்டிடுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுபோல ராஜ்யசபா தேர்தலையும் நான் சீட்டு கேட்கிறேன். ஓபிஎஸ் யாராவது கூட்டணியில சேர்த்துப்பாங்களான்னு சொல்லி இன்னைக்கு குஷ்பு சென்னையில பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு இல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர் அரசியல்ல தொடரணும், அதற்காக அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதோ அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவரது உரிமை. அதை பற்றி எல்லாம் நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நேற்றைக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் அவருடைய ஆசையோட தம்பி ஐயப்பன் அவர்களை பேச வைத்தது புரட்சி தலைவர் அவர்களை அம்மா அவர்களை தெய்வமாக போற்றுகின்ற கோடிக்கணக்கான தொண்டர்களின் மனதை காயப்படுத்தியிருக்கிறது. புரட்சி தலைவர் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்துதான் கட்சி நடத்தினார், கட்சியை ஆரம்பித்தார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. 15 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்தவரை திமுக ஆட்சி பொறுப்புக்கே வரவிடாமல் தடுத்து வைத்திருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் அவரது மறைவிற்கு பிறகு பிரிந்து கிடந்த காரணத்தினால் 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் 91 அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தியது அல்லாமல் திமுகவை வலுவாக எதிர்த்த ஒரு மாபெரும் அரசியல் சக்தி அம்மா அவர்கள். இன்றைக்கு கூட பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அம்மா அவர்கள் ஒரு மாபெரும் பெண் சக்தி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியவர். எப்பொழுது தமிழ்நாடு வந்தாலும் அம்மாவின் பெயரை சொன்னால் தமிழ்நாட்டு மக்களின் முகத்திலே ஒரு பிரகாசம் வருவதை என்னால் உணர முடிகிறது என்கிற அளவுக்கு இந்தியாவின் பிரதமரே உலகத்தையே வேந்து பாராட்டுகின்ற ஒரு தலைவரை பாராட்டுகின்ற பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் அம்மா அவர்களின் ஆசையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும் அந்த ஆசையோடு அவர் மீண்டும் முதல்வர் ஆவார் என்று சொன்னது மிகவும் வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் தோற்றிய புலியாக இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா எவ்வளவு வக்கிர மனநிலை இருந்தால் எவ்வளவு குரோத மனநிலை இருந்தால் புரட்சி தலைவரின் தொண்டர்களையும் அம்மாவின் கோடானு கோடி தொண்டர்களையும் அவர் இழிவுபடுத்தி விட்டார் என்பதுதான் எங்களது வருத்தம். இன்னும் சில பேர் ஊடகங்கள்ல அன்னைக்கு கூட பார்த்த பேட்டி கொடுக்கிறப்ப ஊடகங்கள்ல டிபேட்ல கலந்துக்கிறவங்க இன்றைக்கு புரட்சி தலைவரும் இல்ல அம்மாவும் இல்ல கலைஞரும் இல்ல, அதனால பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது தவறில்லை என்றெல்லாம் அவர் பேசுறாங்க. அவங்க கொடுக்கிறதுக்கு வாங்கிட்டு பேசுறாங்க. ஒரு தலைவர் இருக்கும் பொழுது அவருக்கு விசுவாசமாக இருப்பதை காட்டிலும் அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது தமிழ்நாட்டு பண்பாடு, இந்திய பண்பாடு. ஏன்னா உலகத்தில் உள்ள அனைவருமே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கருத்து. இப்ப எங்க தாத்தாவும் எங்க அப்பாவும், எங்க அப்பா நல்லா இருக்காங்க சொல்றேன், எங்க அப்பா காலத்துக்கு பிறகு அவர் மேல நான் பிரியமா இருக்கிறது சரியா? அவர் இருந்த காலத்துல ஒழுங்கா இருந்துட்ட மாதிரி நடிச்சிட்டு அவர்கள் இறந்த பிறகு, அவர்கள் தவறிய பிறகு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுவது சரியா என்பதை கூட புரியாமல் சில பேர் டிபேட்ல கலந்து கொண்டு வாங்குகிற கூலிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார்கள். புரட்சி தலைவர் என்கிற மாபெரும் சக்தியும் அம்மா என்கிற மாபெரும் சக்தியும் தொண்டர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள். அவர்கள் மனது புண்படும்படி பேசியதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.